ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட சொல்றா? அப்பா, பாட்டி, ரோஹிணி, ரேவதி. என்ன சின்ன மருமவனே, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சின்னவனே? இருங்க பாட்டி, இந்த வர. அண்ணி, அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கண்ணா. என்ன கார்த்தி? இல்ல அண்ணி, சத்யாதான் எல்லாரையும் கூப்பிட சொன்னா. எதுக்கு தெரியல அண்ணி. உன் பொண்டாட்டி கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கேட்காம எங்க எல்லாரையும் கூப்பிடுவா நீ? ஏன்டா அப்படி இருக்க? ஏங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? விடுங்க. சத்யா குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறா. அதான் கார்த்தி எல்லாரையும் கூப்பிடுறாரு. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இருங்க, சத்யா என்னதான் சொல்றான்னு போய் கேப்போம். போலாமா? சத்யா காரணம் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டிருக்க மாட்டாளே. என்ன விஷயம்னு புரியலையே. ஆனா ஏதோ கச்சேரி வைக்க போறா, அது மட்டும் நிச்சயம். பாப்போம். என்னவோ பெரிய மனுஷி ஆட்டம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாலேன்னு தயவு செஞ்சு என்ன யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ உங்க முன்னாடியே வச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட இத குடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் கூப்பிட்டேன். என்னங்க, இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. சத்யா, பையில என்ன இருக்கு? என்னங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க வாங்கிப்பீங்களா? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குங்க. ஏன் சத்யா, உன் அம்மா மறுபடியும் வந்து உன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்களா? என்ன ஆதிரே இப்படி கேட்டுட்டீங்க? எப்போ எங்க அம்மா இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கணும்னு திட்டம் போட்டு நான் என் ஹஸ்பண்டோட தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்தாங்களோ அப்பவே எங்க அம்மா எனக்கு வேற யாரோ ஆயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க கொடுக்கிற பணத்தை நான் கை நீட்டி வாங்குவேனா? அப்படி வாங்குறது என் ஹஸ்பண்டுக்கு மரியாதை குறைச்சல்னு தெரியாதா? அப்படின்னா இந்த பணம் உனக்கு ஏது? இத உனக்கு யார் கொடுத்தா? இது எப்படி உனக்கு கிடைச்சது? இருங்க மாமா, எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுற மாதிரி இதுக்கும் டென்ஷன் ஆனா என்ன அர்த்தம்? நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். அத சொல்றதுக்காக தானே இந்த பணத்தையே இப்ப நான் இங்க கொண்டு வந்தேன். இவ்வளவு பெரிய அமௌண்ட பார்த்ததும் எங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கு. இந்த பணம் ஏது எதுக்குன்னு சொல்லுமா சத்யா? ஏதுன்னு நான் சொல்றேன், எதுக்குன்னு நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். இந்த பணம் நான் சேர்த்து வச்ச பணம். எங்க அண்ணனுக்கு நான் ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்தேன். என் அண்ணன் அதை ஸ்டார்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்தாரு. அதனால கன்சல்டேஷன் ஃபீஸ்னு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. அத நான் பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். அது இப்பதான் நான் எடுத்தேன். என்ன கதை வர்றியா? பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன், இப்பதான் எடுத்தேன்னு என்னவோ புதுசா ரீல் சுத்துற. இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஏது இந்த பணம்? மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். சத்யா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்ககிட்ட 5 லட்சம் ரூபா இருக்குன்னா அன்னைக்கு கடன்காரங்க வந்து சண்டை போட்டப்போ உன் செயினை கட்டி கொடுத்ததுக்கு பதிலா இதுல இருந்து 1 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்திருக்கலாமே.
ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் இல்லாம தவிச்சப்போ நீ இதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கலாமே. அப்பெல்லாம் நீ எதுவும் பண்ணல. இந்த பணத்தை பத்தி எதுவும் சொல்ல கூட இல்ல. ஆனா இப்போ திடீர்னு பேங்க்ல போட்டு வச்சிருந்த, இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தா யாரால நம்ப முடியும்? பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் பதில் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. இந்த பணத்தை அப்பவே நான் FD-ல போட்டுட்டேன். அன்னைக்கு அந்த கடங்காரன் வந்து பிரச்சனை பண்ணப்பவே நான் பேங்க்குக்கு போய் கேட்டேன். இன்னும் 1 வாரத்துல மெச்சூர்ட் ஆயிடும், அப்ப அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க, இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை எடுக்க முடியாததுனால நான் இந்த பணத்தை பத்தி உங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. சொல்லி என்ன பிரயோஜனம்னு தான் நான் சைலண்டா இருந்தேன். ஆனா அந்த கடங்காரங்க ரொம்ப சவுண்ட் விட்டதுக்கு அப்புறம் நான் பொறுக்க முடியாம என் செயினை கழட்டி கொடுத்தேன். இதே சிச்சுவேஷன்ல தான் நீங்க ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு நீங்க பணம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்பவும் என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இன்னைக்குதான் இந்த பணமே மெச்சூர்ட் ஆச்சு. உடனே நான் அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன். இதுல ஏன் தப்புன்னு என்ன இருக்கு? இல்லம்மா சத்யா, ஓ மேல எந்த தப்பும் இல்ல. ஓ மேல தப்பு இருந்தா நீ ஏன் இப்படி இந்த பணத்தை கொண்டு வந்து உன் புருஷன் கையில கொடுக்க மாட்ட? உன்னை நாங்க நம்புறோம் சத்யா. ஆமாம்மா சத்யா, மறைக்கணும்னு நினைக்கிற மனசுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க தெரியாதம்மா. சத்யா கண்ணே, நீ இவ்ளோ நல்லவளா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. நீ எங்கேயோ போயிட்டு போ. சத்யா, சாரி. பரவாயில்லைங்க. என்ன மாமா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்ன நம்புறாங்க. நீங்களும் ஆதிரையும் என்னை இப்பவாச்சும் நம்புறீங்களா? ஆதிரை நம்புறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பவும் நான் உன்னை நம்பல. நீ ஏதோ திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தோணுது. ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. சத்யா என்ன பண்ணாலும் அது இந்த குடும்பத்துக்காக தாங்க பண்ணுவா. அப்படி சொல்லுங்க ஆதிரை. இந்த உலகத்திலேயே என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான். புரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே ஆகணும். 2 பேரும் ஒரே வீட்டுல தானே வாழ வந்திருக்கோம். பாம்பின் கால் பாம்பரியும், நடத்துங்கடி உங்க நாடகத்தை. ஏங்க, இப்ப இந்த பணத்தை வாங்கிக்கலாமே. உங்களுக்கு இதுல எந்த அப்செக்ஷனும் இல்லல. இந்தாங்க, புடிங்க புடிங்க. சத்யா, புடிங்க சொல்றல.